இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படியோ ராசி ஆயிட்டாங்க திருப்பி அப்படிங்கிற மாதிரி விஜயும் காவேரியும் திருப்பி பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. விஜய்க்கு தான் ஏன் அப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கே தெரியலங்கிறத அவர் ஒத்துக்கவே செய்கிறார். காவேரி கிட்டக்கு இல்லை எனக்கு என்னன்னே தெரியல, ஏன் அப்படி குழப்பமாக இருக்கேன் அப்படின்னு தனக்குள்ளேயும் யோசிக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஏன் இப்போ காவேரி நிவின் கிட்ட பேசினா என்ன, நம்ம தான் போய் நிவின் கிட்ட சம்மந்தமே இல்லாமல் நிவினை கூப்பிட்டு வச்சு இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா அப்படின்லாம் நீ 7 மாதம் கழிச்சு நீ காத்திருப்பா, நீ ராகினியெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க வேணாம், வெயிட் பண்ணால் உனக்கு கிடைக்கும் அப்படின்லாம் வேற இப்போ வாக்குறுதியெல்லாம் கொடுத்தோம். இப்போ அதே நிவின் கிட்ட இப்படி 7 மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க போகிற நிவின் கிட்ட நம்ம வெறும் கான்ட்ராக்டுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணியிருக்க காவேரி பேசினா நமக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னா காதல் தான் காரணங்கிறது அவர் மனசுக்கு இன்னும் அதை ஓகேன்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனால் அவர் மனசுக்கு வந்துருச்சுங்கிறது நமக்கெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருச்சு. காதலிக்க ஆரம்பிச்சிட்டாரு காவேரியை அப்படின்ட்டு ரசிக்கிறாரு. காவேரி பேசுகிற ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுறாரு. அவர் முழுக்க முழுக்க மனசு நிறைய காதலை வச்சிருக்காருங்கிறது நமக்கு தெரியுது. காவேரியுமே ஒரு நல்ல நண்பராக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காதலில் விழுந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. அதே தான் ஏன்னா அவங்க ஒன்றா தூங்கினாங்களே, ஒரு குடிச்சிட்டு தூங்கும் பொழுது, கொடைக்கானலில் தூங்கும் பொழுது இவங்க கை அவருடைய தலையை கோதி கொடுத்துடலாம், முடிய கோதலான்னு போச்சு. அப்புறம் ஐயோ வேணாம் வேணாம் வேணாம், நமக்கு இன்னும் 6 மாதத்துக்கு முடிஞ்சிடும், நம்ம இப்போ போய் விழுந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க காதலில் விழாமல் இருக்க. இப்போ ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை நம்ம காதலே விழுந்துட்டோம் அப்படின்னா இவர் எந்த நேரத்தில் எப்படி நடந்துப்பான்னு தெரியாது. வார்த்தையை விட்டார்னா, பணத்துக்காக இப்படி சொல்றியான்னு சொல்லிட்டாருன்னா நம்மளால தாங்கிக்க முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுதே இப்போ சந்தோஷமான விஷயங்களா இந்த குடும்பத்துக்கு இந்த அப்பள பிஸ்னஸை ஃபேமஸ் பெருசாக்கணும், அதை மார்க்கெட்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஹெல்ப்பு. அதில் நாளைக்கு ஒரே ஜாலியான எபிசோடாக ஒரு மாடலை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்பள மாடலாக வச்சு ஃபோட்டோக்கள்லாம் எடுக்கிறது. அவர் நீ கொஞ்சம் யங்கான ஒரு ஆளாக பிடிமா, என் பேரை மாதிரி அழகான ஒரு பையனாக எடுத்து மாடலாம் அடிக்க வச்சானா சூப்பராக இருக்குமாங்க. உடனே நான் ஒரு சூப்பரான மாடலை பார்த்துட்டேன், விஜய் தான் அந்த அப்பள மாடல் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வேற ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அவர் ஒத்துக்க மாட்டாங்க போறாருன்னு நினைக்கிறேன். இந்த சுடர்மணி ஜட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளம்பரம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக கஜினியில் ஓடும். அந்த மாதிரி ஒரு பேனரில் மவுண்ட் ரோடில் நீ பேனரில் நிற்கிறத யோசிச்சுப்பார் அப்படின்னு அசின் சொல்லும் போது திருன்னு முடிப்பார் சூர்யா. சஞ்சய் ராமசாமிமா நான் அவ்வளோ பெரிய பணக்காரன். அதே மாதிரி தான் விஜயும் நான் எவ்வளோ பெரிய கை, இந்த ஊரில் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன், அத்தனை அப்பார்ட்மெண்ட் கட்டிக்கிட்டு இருக்கேன், அப்படத்துக்கு நான் மாடலாக இருந்தால் என்னடா வருது என்னோட பேர் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க. ஆனால் மனசுக்குள்ளார பார்த்தா சரி காவேரிக்காக பண்ணுவோம்னு நினைக்க, அதுக்கு நடுவில் குட்டி குட்டி கலாட்டாக்கள், ஒரு மாதிரி ஜாலியான விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் போகும்னு தோணுது. இதனால பெரிய நெகட்டிவாக எதுவும் வராதுன்னு ஒரு நம்பிக்கையோடு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த நிவின் யமுனா கதை, இதில் வேற நிவினும் யமுனாவையும் சேர்த்து வைக்கிறேன்னு காவேரி சொன்னாங்கிறது தெரிஞ்சா கங்கா அதுக்கு கோவப்பட்டு திருப்பி கங்காவுக்கும் காவேரிக்கு ஒரு சண்டை வர்றது. இதெல்லாம் இல்லாமல் ராகினி நம்ம முதல் தடவை கொளுத்தி போட்டது பெருசாக வேலை செய்யல, இன்னும் பெருசாக எதையாச்சும் கொளுத்தி போடணும் அப்படின்னா அவங்க வில்ல வேலைகள்லாம் செய்யறதுன்னு சொல்லிட்டு கதை ஒரு மாதிரி போகுது. நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சு நிவின் காவேரிங்கிறத உடச்சி விஜய் கூட காவேரிக்கு ஒரு கட்டாய கல்யாணம் பண்ணி இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, கான்ட்ராக்ட் மேரேஜ் நடந்து. இன்னமும் நிவினும் காவேரியும் சேர்ந்ததான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை விஜய் காவேரி தாங்க சரியான ஜோடி வீக்காக தான் அப்படிங்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள், ஏங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா